குருவனுடைய அருள்னால் அடுத்த பூஜையில் இந்த வருஷம் எங்களுடைய சித்ராபரணி பூஜையில் அவளுடைய கச்சேரி நடந்தது. அங்கே தான் அவர்களுக்கு ராகரத்னா அப்படிங்கிற ஒரு பட்டம் வழங்கப்பட்டது. ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைகமூர்த்தயே. இந்தியாவில் மட்டுமல்லாமல் ஜப்பான், துபாய் போன்ற வெளிநாடுகளிலும் இசைப்பயிற்சி வகுப்புகளை நடத்தி பல மாணவர்களை உருவாக்கி இருப்பது மிகவும் சிறப்பான விஷயம். அவங்கள பற்றி நான் சொல்லணும் அப்படின்னாக்க ரொம்ப சிரிச்ச முகம். But Raji simply enjoyed her domestic responsibilities and kept us all happy. But within, she still had nurtured her passion. And that is what we are going to see today. And Raji proves that passion is something that we hold close to our heart. We need to keep it nurtured. And she is also here to say that it is never too late for anything. சித்தி விநாயகம் பிரணவகாரம், சித்தி விநாயகம் பிரணவகாரம், சித்தி விநாயகம் பிரணவகாரம், சித்தி விநாயகம் பிரணவகாரம், சித்தி விநாயகம் இன்று நடைபெறும் இந்த இசை நிகழ்ச்சி ஒரு கச்சேரி மட்டுமல்ல, இது அம்பாளுக்கு சமர்ப்பிக்கப்படும் ஒரு நாத யஜ்ஞம். அனைவருடைய மனதையும் ஒரு குவிப்புத்தன்மையுடன் சேர்த்து அந்த அம்பாளின் திருவடியை நோக்கி திருப்ப செய்கிறது தான் அவருடைய ஒரு தனி சிறப்பம்சம். அதாவது பூமியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய வைரம் அப்படியே இருந்தால் பயன்படாது, அது பட்டத்தினா தான் அந்த வைரத்துக்கு ஒரு மதிப்பு. அதுபோல் ராஜேஸ்வரி அவர்களை பட்டை தீட்டியது அவர்களுடைய குடும்பம். அது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்கா திரு வைத்தியநாதன் அவர்கள். Not many women get this opportunity to have such a wonderful husband. I would have married if I knew that there are such good men existing in this world. லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமா குருவிந்த மணிஷேணி கணத் கோடியர மண்டிதா. கோடியரம் அப்படிங்கிறது அம்பாளுடைய சிரசில் இருக்கக்கூடிய மகுடம். அதில் குருவிந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த மாணிக்க ரத்னங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இங்கே பிரகாசிக்கிறது இங்கே ராஜேஸ்வரிக்கா இரண்டு பக்கமும் கரையாக இருந்து அதை அழகாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணினா.